1, 2 நான் டைப் பண்ணியிருக்கேன். அந்த டாட் வச்சு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த சீரிஸ்ல உங்களுக்கு நம்பர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஸோ அடுத்தடுத்த நம்பர் வந்து அந்த டிஃப்ரென்ஸ்குள்ள தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். இப்போ இதே இது வந்து நான் 1 குடுத்துட்டு 5 குடுக்குறேன். இப்போ அத 2யும் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்க அந்த டாட் வச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 டிஃப்ரென்ஸ்னால அடுத்த சீரிஸ் எல்லாமே 4 டிஃப்ரென்ஸோட தான் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ 2 அண்ட் 4 குடுக்குறேன். இப்போ இது 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஸோ அப்போ நீங்க அந்த டாட் வச்சு இப்போ கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் 2ல வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சரி நம்ம என்ன வேல்யூ வச்சு டிஃப்ரென்ஸ் ஃபார்மேட்ல குடுக்குறோமோ, அதுக்கேத்த மாரி தான் உங்களுக்கு வந்து அந்த சீரிஸ் வந்து அப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப் டைரக்ஷன்ல சீரிஸ் ஃபில் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 2 நம்பர் டைப் பண்ணிட்டு, அத செலக்ட் பண்ணிட்டு, இப்போ அந்த 3 கிட்ட அந்த டாட் காமிக்குது. அத வச்சு நீங்க மேல கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்க. உங்களுக்கு அப் டைரக்ஷன்லயுமே சீரிஸ் வந்து ஃபில் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல வேணும்னாலும் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி சீரிஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க முடியும்.